ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்னுடைய பொங்கல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் மோட்டிவேட்டடாகவும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க, எவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ செலிப்ரேஷன் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி அப்படிங்கும்போது எந்த ஃபங்க்ஷன்னாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எதை பற்றியுமே ஃபீல் பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஸோ இந்த ஒரு விலாகில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சீர்வரிசை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ எப்போயாவது தான் வீட்டுக்கு அழைப்பாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே மலை, காடு அந்த மாதிரி ரொம்பவுமே பரவலாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு எல்லாமே சரி பண்ணி இடங்கள, காடுகளை எல்லாத்தையுமே சரி பண்ணி வீடு அப்படி இப்படின்னு கட்டி வசிக்கிறோம். ஸோ அப்போல்லாம் மலை பகுதிகள், காட்டுவாசிகள் மாதிரி தானே இருக்கும். ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய பயிர், இந்த மாதிரி ஆடு, கோழி இதெல்லாமே வந்துட்டு அந்த அக்கேஷனில் நம்ம வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றதாகட்டும், வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணை கூப்பிடும்போது போகும்போது நிறைய கை நிறைய பை நிறைய கட்டி கொடுத்து விடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான செலவுகளுக்கு என்ன தேவையோ, எப்படி இருக்காங்களோ என்னவோ ஏதோ ஒன்று மன திருப்திகளுக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுவே ட்ரெண்டிங்காக மாறி ஸோ ஃபேஷன் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ நகை போட்டிருக்கேன், என் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ சீர்வரிசை செஞ்சுருக்கேன், நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அந்த சீர்வரிசை அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக செஞ்சிட்ருக்காங்க, ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. அதையே இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சில ஆண்களும் விரும்புகிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொண்ணு கல்யாணம் பண்ணால் போதும், எந்த சீர்வரிசையும் வேணால், அதை பற்றி எந்த பேச்சுமே எடுக்க மாட்டாங்க. பட் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை பற்றி பேசலைன்னா கூட பட்டு சொல்லி காமிச்சிருவாங்க. இது வந்து உங்கள் அப்பா அம்மா பண்ணாங்களா, இது வந்து உங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு சொல்லி காமிச்சிருவாங்க. ஸோ மாற்றத்தை வந்துட்டு நம்மக்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம பாட்டி தாத்தாவாகட்டும், நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ஜென்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்மளுடைய ஜென்ரேஷன். ஸோ நம்ம எந்த ஒரு சீர்வரிசையும் வாங்கவும் கூடாது, எந்த ஒரு சீர்வரிசையும் கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு எல்லோரும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அக்கேஷனில் ஒவ்வொன்று செய்யும்போது என்னோடய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட கண் முன்னாடி பார்க்குறோம். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சம்பாரித்து கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எந்த சோர்ஸ் இருக்காது, நம்ம ஜாப் போக முடியாது, நம்மளுடைய கையில் சேலரின்னு இருக்காது, நம்ம வீட்டுக்கு கொடுத்து உதவும் முடியாது. பட் ஆண்கள் அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியும் செஞ்சுருப்பாங்க, கல்யாணத்துக்கு பின்னாடியும் செஞ்சுருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம கேட்டால் தப்பு. இதே நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சுருப்போம், யாரும் அதை வந்துட்டு கேட்க முடியாது, நம்ம சுதந்திரமாக தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலைக்கு போகிறது முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக செய்யவே முடியாது, எதுவுமே இண்டிபெண்ட்டாக செய்ய முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நமக்கு எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு கெத்துக்காக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கூட செய்வாங்க. ஒரு சிலர் தன்னுடைய பெருமைக்காகவும் நான் பெரிய ஆள் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காகவும் வந்துட்டு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நம்மக்கிட்டேருந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம். ஸோ அதுக்காக தான் ஒரு 500 பேராவது நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ ஒருத்தருக்காவது போய் சேராதா அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.